த்ரீ மேட்ச் யூடியூப் சேனல் நீங்கள் இணைந்திருப்பது மூவி ட்ரெய்லர் ரியாக்ஷன் செக்மெண்ட். நான் உங்கள் CK யோகேஸ்வரன். அண்ட் ஆஃப்டர் சோலம் நான் உங்களுக்கு கிரி கம்பேக். எங்க இருக்கீங்க? எங்க போயிருந்தீங்க? அங்கேயே தான் இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன நாள்? ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம தலைவர் படம் ட்ரெய்லர் ரிலீஸ். என்ன ஒன்று, தலைவர் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஒரு சில இன்சிடென்ட் நடந்ததுனால தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு ஆஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியாக இருக்கு, வந்துருவார் அப்படின்னு. இது ஒரு முதல் முறை இல்லை. அப்படி போயிட்டு அப்படியே கொஞ்சம் போய் அந்த விவேக் சொன்ன மாதிரி சிவன் கூட சிட்டிங்கும், சிவனோட சிட்டிங்கும், எமன் கூட ஒரு கட்டிங்கும் போட்டு வருவார் தலைவர். ஸோ அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து பூர்ண நலம் பெற்று வரதுக்கு திரிமா சார்பாக எங்களுடைய பிரார்த்தனைகள் அவருக்கு இந்த நேரத்தில் சமர்ப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். சரி, ஸோ வேட்டையன் ட்ரெய்லர். ஸோ டீசர் வந்த பிறகு நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. நல்லா கிளாஸாக இருக்கு. இருந்தாலும் வந்து தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் அந்த இது பத்தலை, பம்பு பத்தலை. ரொம்ப கிளாஸாகவே இருக்கு. அதுவும் நம்ம பிஜிஎம் வந்து ரொம்ப வந்து கொமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நம்ம டேரக்டர் இருக்கார்ல TJ ஞானவேல், அவர் வந்து மோட்டோலாக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படம் எடுக்கிறவர், ஜெய் பீம் அந்த மாதிரி எடுக்கிறவர். ஸோ ஒருவேளை மசாலா கலந்து ஒரு என்டர்டெய்னர் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாத்துக்கும் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல வந்து எல்லாம் பார்த்துட்டு காலையிலேருந்து இந்த மீடியாஸுக்கெல்லாம் பிரிவியூ ஓட்டிட்டாங்க போல. பயங்கர ஃபயர், சூப்பரா இருக்கு, எல்லாம் திருத்திட்டாங்க அப்படின்னு. என்ன ஃபயர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிவு பண்ணுங்க. ஓகேவா? ட்ரெய்லர் போவோம். பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். எங்களால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். ஐயா புத்துவன் பாட்டி நீங்களா? ஜெயிலர் நீங்களா? Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒரு சாதிக்க முடியும். திருடுனா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அட்ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. அவனை தூக்குவான். காட் இட். ஊர் தலைவா அப்படியே மனுஷாக்கு வாட்டாங்க. அநீதியை நீதியான நாம் என்ன முடியும்? இன்னொரு அநீதியான இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சொல்லுங்க முத உங்க ஒப்பீனியன். செம்மையா இருக்கு. என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் மாசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ட்ரெய்லர் ஸ்டோரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி ஓரியன்டட் ஃபிலிம்னு தான் சொல்ல முடியும். ஏறக்குறைய என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பவர் உள்ள ஒரு வில்லன். அதுக்கப்புறம் வந்து அதை அழிக்கிறதுக்கு வந்து எந்த போலீஸ் பர்சனால முடியாதனால இவரை கூப்பிடுறாங்க. இவரை கூப்பிட்டு என்கவுண்டர் அப்பாயிண்ட் பண்ண நேரத்துல அமிதாப் பச்சன் சார் என்ன சொல்றாருன்னா, சுடக்கூடாது, சுடவே வேணும். ஹியூமனிட்டி படிதான். அவன் ஏன்டா ரேப் பண்ணி வச்சிருக்கான், அவன் கிட்ட என்ன போட்டு தள்ள வேண்டியதான் தலைவர். ஸோ ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் பிளஸ் வந்து ஃபேன் மொமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு தலைவரோட இது. இன்னொன்னு, எனக்கு இந்த படம் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் டைரக்டர் வந்து சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய தலைவர் வரியும். ஏன்னு நான் சொல்றேன்னா, தலைவரோட லுக்கு கவனிச்சியா?
எனக்கு ஜெயிலர் தான் வந்துச்சு. இல்ல ஜெயிலர்ல கூட ஒரு ஏஜ் தெரியும். லைக் அது வந்து ஒரு 50 ஒரு ஒயிட் பார்டர் கரெக்டா ஜெயிலர் எடுத்திருப்பாங்க. இதுல வந்து எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு மிடில் ஏஜ் காய் மாதிரி இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த லுக்ல வந்து கண்டிப்பா தலைவர் வந்து இந்த படத்துல செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கா தெரியுறாரு. சோ அடுத்ததா பார்த்தோம்னா வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து இதுல பெருசா வந்து அவங்க காமிக்கல. இவங்க இருக்காங்க நடிக்கிறாங்க அப்படிதான் காமிச்சாங்க. இதுல வந்து எனக்கு யாரு மேல வந்து எப்போதும் ரொம்ப டவுட்டா இருக்குன்னா இந்த ஃபாட் ஃபாசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இப்படிதான் இருப்பாரு. படம் வெளியானோடனே எல்லாம் அவரை பத்தி தான் பேசுவாங்க. அவர் வந்து ஷோ இது பண்ணிடுவாரு. அடுத்து வந்து அமிதாப் பச்சன் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ப்ராமிசிங்கான ஒரு ரோல்ல தான் அவர் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இல்லாம இருக்காரு. சோ பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலே சொல்றேன், அனிருத் வந்து மாசாலாம் போடல. ஏன்னா வந்து டீசர்ல வந்து சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து இந்த பிஜிஎம்லாம் வேணாம், ஃபேன் பாய்ஸம் தவிர்த்து. ஏன்னா தெரியாதா, ரஜினின்னு சொன்னாலே போதும், அனிருத் வந்து பிச்சு எடுப்பாரு போட்டுக்கிட்டு. அதுல பச்சை தெரியுது ஃபேன் பாய்ஸ் தான். இல்ல பிஜிஎம் வந்து எவ்வளவு பரவாயில்ல, அந்த சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் வந்து மாசம் ஆகலையே ஒன்னும். நம்ம இந்த பிஜிஎம் பாட்டுல வந்துருச்சு. அது வந்து சொல்லுவாரு இல்ல அது ஏன் டிபார்ட்மெண்ட், அது வந்து டைரக்டர் சொன்னா நான் கேட்க மாட்டேன். இது ஒரு கிளாஸான ஒரு பிஜிஎம் இல்ல, அந்த ஸ்டோரியை கொண்டு போற மாதிரி ஒரு பிஜிஎம் நல்லா ஒரு கிளாஸா போட்டிருக்காரு. தேவையில்லாத ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சப்ஜெக்டோட ஆரம்பிச்சு ஃபினிஷிங்ல வந்து ஃபேன் பாய்ஸம் ஓகே ஒரு அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அடி. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் வந்து வெறும் தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் லைக் வந்து இந்த மாதிரி மாஸ் ஹீரோல உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், தலா அஜித்தா இருக்கட்டும், தளபதி விஜயவா இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், அவங்க வந்து மாஸ் மசாலால நடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் வர்றப்ப அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து டக்குனு போய் ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இதுல அவர் எப்படி வந்து சொல்லியிருக்காரு, டிஜே ஞானவேல் இடையில ஒரு இன்டர்வியூல கூட இந்த மாதிரி இது வரை ரஜினிசம் மட்டும் இல்ல, என்னோட கதை அவருக்கும் சேர்ந்திருக்கு, அவரோட ஸ்டைல் என் கதையில கேட்டா இந்த மாதிரி இருந்தா தான் பெட்டர் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் அதுவும் எதிர்பார்க்கறாங்க. ஆமா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்லோமோ வாக் போட்டுட்டு எப்போதும் நல்லா இருக்கு. ஏன்னா 2K கிட்ஸா தான் விரும்புறாங்க. இருந்தாலும் எப்போதும் அதையே வந்து இது பண்ணிட கூடாது. நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம போனோம். இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு இது ஒப்பீனியன் எப்படி இருக்கு? அண்ட் தென் வந்து வர்ற 10ஆம் தேதி இன்னும் ரொம்ப நாள் இல்லை, ஐ திங்க் 8 days டு கோ. டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. நம்ம மலேசியால வந்து 3 Dot Movies அவங்க வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் ஆஃபிஷியல் மீடியா பார்ட்னர் பை DAK Evolution. ஸோ மறக்காம டிக்கெட்ஸ் வந்து நம்ம GSC, LFS, TGV எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இஃப் கேன் இப்பவே டிக்கெட் எடுத்துருங்க. ஓகே, லாஸ்ட் மினிட்ல இருந்தா சொல்லுங்க. வேணா என்ன ஒன்று ஒர்க்கிங் டே டெலிவரி ஆகுது. பரவாயில்ல, நான் என்ன லைஃப் அப்ளை பண்ணிட்டேன். நீ பட்டியா? ஓகே குட். தலைவர் கலப்பறம் தலைவர் நிரந்தரம். This is your 3 March. Thank you so much.